சரி ஓகே பேசுகிறோமா? ம் சரி இன்னைக்கு என்ன டாபிக்? நம்ம ஃபோனை வை பேசு. அதுக்காக தான்டா தேடிக்கிட்டு இருக்கேன், பேசுறதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தேடிட்டு இருக்க? போன வீடியோவில் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோம்? புதுசாக நீங்களா ஏதாவது செய்யுங்க, ஆல்ரெடி பண்ணதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். எங்கள் அண்ணன் வந்து FL2 லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து கொடி கட்டி பறக்க வச்சிருக்காரா. அதுக்கு டீட்டெயில் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோவில் பேசுறதுக்கு. உங்களுக்குலாம் இருக்குடா, தயவு செஞ்சு அதை வை, வச்சுட்டு நீ அடுத்ததை பேசலாம். நீங்க என்ன சொன்னீங்க? ஏதாவது முன்னேற்றம் கொண்டு வந்தா பேசுறேன்னு சொன்னீங்களடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? நல்ல விஷயம் தானே, அண்ணன் முன்னேற்றம் கொண்டு வந்திருக்காருல்ல. முன்னேற்றம் கொண்டு வந்தா பேசலாம்டா. அது நீ வேணாம், டீப்பா போனீங்கன்னா மனசு கஷ்டப்படும். வேணாம் சொல்லிட்டேன் நான். பயம், உனக்கு பயம். கரெக்ட். ஏன்டா அப்படி பயப்படுற? நல்ல ஆட்சி கொண்டு வந்துட்டாருன்னா பயம் தான். அதை பத்தின விவரத்தை படி படிக்கிறேன், கேளுங்கடா. FL2 லைசன்ஸ் என்பது தனியார் தனியார் பார் நடத்துறதுக்கான லைசன்ஸ் ஆண்டா. அதுதான் அண்ணன் சூப்பர் மாற்றம்ல. ஒயின் ஷாப்பை மூடிட்டு அண்ணன் பாரா கொண்டு வர போறாரு இப்போ. ஆமா, ஒயின் ஷாப்ல போய் நீங்க கியூல நின்று வாங்கி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும். நீங்க பார் உட்காந்து குடிச்சு வாங்கிட்டு ஈஸியா வாங்கிட்டு வரலாம். எவ்வளவு பெரிய முன்னேற்றம். ஏன்னா ஒயின் ஷாப்ல வாங்கினாதான் வாங்கி கொண்டு போய் ரோட்ல குடிப்பாங்க, ரோட்ல குடிச்சு ரோட்ல விழுந்து கிடப்பாங்க, சண்டை போடுவாங்க. பிரச்சனை இல்லை, அங்கேயே குடிச்சு அப்படியே அண்ணன் ஒரு கேமரா டான்ஸ் ரெடி பண்ணிட்டாருன்னா எல்லாருக்கும் வசதியா இருக்கும். இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஏதோ பெரிய லெவல் வேலை போல அப்படின்னு. மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க அண்ணன். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்பே இருக்காது. அதாவது நம்ம சீமான் அண்ணன் சொன்னார்ல, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு வேற வழி என்னது, ஜாதி பேர்லாம் குடின்னு மாத்திருவோம்ட்டு. அந்த மாதிரி அண்ணன் வந்து இப்ப என்னன்னா ஒயின் ஷாப் எல்லாம் ஒழிச்சுட்டு பாரா மாத்த போறாரு. கேட்டா நாங்க தான் ஒயின் ஷாப் ஒழிச்சிட்டோம்ல. ஒயின் ஷாப் ஒழிஞ்சிரும்ல. கரெக்டா தான் பேசியிருக்காரு. நல்ல ஐடியா தான். இருந்தாலும் நான் தாண்டா பாவம். படிக்காத. சரி, இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நேத்து வந்து தலைமைச் செயலகத்துல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. மாற்றுத்திறனாளிகள் அந்த இதை வந்து மேம்படுத்துறதுக்காக ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மீட்டிங்க்கு போன அந்த அந்த சங்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து உள்ள என்ன நடந்துச்சோ அதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காரு. அது வந்து இப்போ ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. இதுக்குதான் அமைச்சர் கீர்த்தனா அப்பவே சொன்னாங்க, டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட். டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். எஸ், நீ டிரான்ஸ்பரண்டா இருக்கப்பா. அதுக்குன்னு எல்லாம் போற இடத்துலலாம் ரீல்ஸ். ஒரு பக்கம் பார்த்தா இந்த எம்எல்ஏக்கெல்லாம் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அந்த ஈஸியார் சரவணா எங்க போனாலும் அவர் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. சரி, அங்கதான் அப்படிங்க தலைமைச் செயலகத்துக்குள்ளே ரீல்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் போனா அண்ணனும் ரீல்ஸ் எடுத்து போடுவாரு போல. அண்ணன் அடிக்க மாட்டாரு, அண்ணன் எடுத்து தான் போடுவாங்க. அண்ணன் பண்றதே ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. காலையில 8 மணிக்கு ஆபீஸ் வந்திருக்கோம் அப்படின்னு ட்வீட்லாம் போட தெரியாது, ரூட் மாமா தான் வரணும். அதனால கூப்பிட்டு தான் இதா ரெண்டு விஷயமா பார்க்கலாம். நம்ம பாசிட்டிவ் சைடை ஃபர்ஸ்ட் பாத்துருவோமே. அவர் முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்காரு, ஆனா எவ்வளவு எளிமையா இருக்காருன்னா, ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்தா கூட என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்காம, நம்ம அவர் யாரு சிவகுமார் மாதிரி போனை புடுங்காம எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து இருக்காரு. எல்லாரும் நல்ல, அது வந்து ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கில். நீங்க அதெல்லாம் சாதாரண நடிகர்களுக்குலாம் அது வராது. சரி சரி, தமிழ்நாட்டு உச்ச நடிகரா இருந்தவர், அவருக்கு ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கில் இருக்கு. அது கண்டுக்காத மாதிரி நல்லா நடிச்சு இது பண்ணாரு. அது ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கில் தானே. ஓகே, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அந்த வீடியோ எடுத்தது தளபதிக்கே தெரியாது அப்படின்னு இருந்தாரு. அப்படி ஒரு பக்கம் விட்டு தெரியாம அவர் எடுத்துட்டாரு. தளபதி வந்து அவர் வந்து வேலைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வெள்ளக்காரன் மாதிரி பக்கத்துல என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. இது இந்த ஹிந்தி சீரியல்ல எல்லாம் தேடுறவன் பக்கத்துலதான் இருப்பான், இங்கே தவிர எல்லா இடமும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அது பேர் தான் ஆக்டிங் ஸ்கில். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ரீல்ஸ் எடுக்கும் போது அவருக்கு தெரியல. இது நீங்க நல்ல விஷயமா பார்க்கணும். இன்னொரு பக்கத்தை சொல்லுவாங்க. வந்து என்ன சொல்றாரு, அதாவது இந்த வீடியோ எடுத்தவரை வெளியில வந்து அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் வந்து நிறைய முதலமைச்சர்கள் போய் பார்த்துருக்கேன். அவங்கலாம் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது பக்கத்துல வந்து அதிகாரிகள் நின்றுகிட்டே இருப்பாங்க, என்னால ஃப்ரீயா பேச முடியாது. ஆனா இவர் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப எளிமையா இருக்காரு. கூப்பிட்டு இது பண்றாரு. வீடியோ எடுக்கிறது கூட எடுத்துக்கணும், ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி நடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் கேஷுவலா உட்கார்ந்துக்கிறேன், அந்த மாதிரி எடுத்துருங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் சொல்லிடுங்க, டைலாக் இருக்கான்னு கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இவர் சொல்ற மாதிரி எளிமையான முதல்வர், பக்கத்துல அதிகாரிகள் இல்லை அப்படின்னு பட்சத்துலயும் அப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ள அஃபீஷியலா நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது சரியா? அது தவறுதான், கண்டிப்பா சரி கிடையாது. இன்னும் வர்ற காலங்கள்ல எந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து? அரசு வந்து ஏதாவது முக்கியமா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அது இங்க இருந்து ரீல்ஸ் எடுத்து எங்க அண்ணன் சீக்கிரட்டா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, அண்ணன் மாத்த போறாரு அப்படின்னு போட்டுருவாங்க. ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு அதை ரிலீஸ் பண்ணி விட்டு எல்லாத்தையும் இவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இப்படி செல்ஃபி வீடியோ ஒரு பக்கம். இப்போ கரூர்ல
அதிகாரிகளை ஒரு 19 அதிகாரிகளா 9 பேரா 19 மாற்றம் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு கேளுங்க. இரும்பு கரம் கொண்டு மாத்திருக்காரு. இல்ல அது வந்து எதுக்குங்கிறது எனக்கு தெரியும். அண்ணன் வந்தோடனே என்ன சொன்னாரு, கரூர் சம்பவத்துல எங்களுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி அதான் சொன்னாரு. டிஎம்கே அரசு தான் எங்க மேல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணமே அப்ப அந்த செந்தில் பாலாஜி, அங்க இருந்த செந்தில் பாலாஜி தான் முக்கிய காரணம். செந்தில் பாலாஜி இந்த கூட்டத்துல நடுவுல விஜய் பார்க்க போய் நின்னுட்டு இருந்தாரு. அவர்தான் வந்து அந்த பக்கம் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து இவர் எந்த பக்கம் போறாரு எந்த பக்கம் திரும்ப ஸ்கெட்ச் போட்டு, அதாவது வாக்கி டாக்கிலயோ இல்லைன்னா ஹெட்போன்லயோ கைட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அத வந்து அண்ணன் அவங்க ஆட்சியில போலீஸ்ல அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதனால வந்து அண்ணனால எதுவும் பண்ண முடியல, அண்ணன் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. இப்ப போலீஸ்ல அண்ணன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்படி இருந்தும் அவங்க கண்ட்ரோல்ல அந்த டைம்ல இருந்த போலீஸை மட்டும் அண்ணன் வந்து இப்ப வந்து பணி மாற்றம் வந்து பண்ணிருக்காரு. அதாவது இந்த போலீஸ்னாலதான் கரூர் விஷயத்துல நீதி கிடைக்க தாமதமாகுது. இவங்களை மாத்திட்டு இப்ப அண்ணனுக்கு வேண்டிய அப்படின்னு வெளிப்படையா சொல்லக்கூடாது, வேற அதிகாரிகளை போட்ட ஒரு மாசத்துல முழுக்க இது திமுக பண்ண வேலைன்னு அண்ணன் ப்ரூஃப் பண்ணுவாரு. அப்போ அணில்கள்லாம் எப்படி ஃபயர் விடுவாங்கன்னா, நாங்க அப்பவே சொன்னோம், நீங்கெல்லாம் நம்பல, இது திமுகவோட சதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ப்ரூஃப் பண்ணிடுவாரு. சிபிஐ கூப்பிட்டு குத்தம்ல, சிபிஐ எல்லாம் கூப்பிட்டு குத்தாது. அண்ணன் எப்படி வந்தாரு? சிபிஐ வரலாம் போவானா, அண்ணனே இதை வந்து ரூட் புடிச்சு போனா ஒரு கட்டத்துல அதுக்கு காரணம் நம்ம தான் தெரிஞ்சிடும். அதனால அண்ணன் வந்து அப்படியே அமைதியா விட்டுருவாரு. ஆக்சுவலா டைரக்டா அவர் தான் காரணம். அதாவது இது ப்ரீ பிளான் அப்படி கிடையாது. அவர் மேல ஒரு தப்பு இருக்கு. லேட்டா வந்ததா இருக்கட்டும், ஒரு 40 இத்தனை பேர் இறந்து விழுறாங்கன்றத கண்டுக்காம திருப்பி ஓடுனதுதான் விஜய் மேல இருக்கிற தப்பு. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்டா இருந்தாலும் அது வந்து அதுக்கு ஒரு வகையில நானும் காரணம் தான் அப்படிங்கறது தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஏத்துக்கல. இது வந்து இன்னும் இல்ல, அது ஏத்துக்காம இதுக்கு இன்னும் காரணம் அவங்கதான். இன்னொருத்தவங்களை பழி போடுறதுங்கிறது அந்த மாதிரி விஷயத்துல அது வந்து கரெக்டா இருக்காது. இப்ப பாருங்க, அதிகாரிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசம் தான் கேஸ் முடிஞ்சிடும். சிபிஐ கூப்பிட்டு குத்துவாங்க. 2வது வாட்டி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு எங்க அண்ணன் வெளியே எப்படி வந்தாரு, ஆளே இல்லாத ரோட்ல எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு வந்தாரு பாருங்க. அப்படியேதான் வந்து ஒரு கிரீன் சிக்னல். ஆமா, இப்போ ஒரு கிரீன் சிக்னல் தான். பிஎம்சியில கையெழுத்து போட தம்பி, பிஎம்சி பத்தி சொல்ல வந்தேன். ராஜ்மோகன் கொடுத்த பேட்டியில என்ன சொன்னார்னா, பிஎம்சியில கையெழுத்து போட மாட்டோம், இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்துட்டு வந்த ஆர்எஸ்எஸோட மாணவர் அமைப்பான ஏபிவிபி அவங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடுறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு சொல்றோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காராம். இது என்னப்பா, இதுக்கு முன்னாடிதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆதவனம் மட்டும் தான் மாத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னா இது அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு மாதிரி சொல்றாரு, முதலமைச்சர் ஒரு மாதிரி சொல்றாரு. அவருக்கு பிஎம்சின்னா என்னன்னு தெரியாதுப்பா. போயிட்டு ஒரு ஆள் ராஜ்மோகன் அண்ணன் பிஎம்சின்னு சொல்லி விலைக்கு இது மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் அண்ணன் வந்து வெளில வந்து நம்ம தலைவர் வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிரா இருக்காரு, அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி பேசுறத வச்சு ராஜ்மோகன் நம்பிட்டாரு போல. அண்ணன் அப்படிதான் அவரே ஏமாந்துருக்காரு. நம்பி அண்ணன் வந்து வெளில ஒரு இதை கொடுத்துட்டாரு. குடிச்சதுக்கு அப்புறம் உள்ள கூப்பிட்டு இங்க பாரு அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போறதா அடி வாங்க போறது அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த கிட்டத்தட்ட அந்த மாணவர் அமைப்புக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த மாதிரி, ஆலோசிச்சு சொல்ற மாதிரி. சோ நீங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தை மாத்தினதை கேட்டப்போ எங்களுக்கு தெரியாது, ஆளுநரோட புரோட்டோகால் இனிமே நடக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு, அதோட மாணவர் அணியில இருந்து வந்து உங்ககிட்ட பேசினா யோசிச்சு சொல்றேங்கிறது என்ன மாதிரியான பதில்? யோசிக்க என்ன இருக்கு அதுல? முடியாதுன்னு சொல்லி ஒரே இதுல முடிக்க வேண்டியது. 2 நாள் முன்னாடி எஸ்எஃப்ஐக்கு போயிட்டு ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க, அதுக்கும் சொல்ற பண்ணி தரேன்ட்டு அப்படியே தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துங்க. இது எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து இது முடியவே முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு சாஃப்ட் கார்னர் யோசிச்சு சொல்றாங்க போங்க. அண்ணனுக்கு சண்டை போட தெம்பு இல்ல. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு யோசிச்சு சொல்றேன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு ட்வீட் இல்ல அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்பாரு. ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியாது, பிஎம்சினா என்னன்னு தெரியாது. இப்போ வந்து இன்னைக்கு ஈவினிங் ராஜ்மோகன் வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. போயிட்டு தலைவரே, அது புசியா இருந்தோ தலைவரே, அது அப்படி கிடையாது, இது இப்படி இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு பேட்டி எல்லாம் கொடுத்து வச்சுட்டேன், அடிச்சு போடுவாங்க. தலைவரே இவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, அண்ணனே பேசியிருக்காரு. நீங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல அன்னைக்கு சொல்லிட்டீங்க, திருப்பி வேற ஸ்கிரிப்ட் எழுதி தரேன், திரும்பி இது மாதிரி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவா. ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணி மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்க டைரக்டா ரியாக்ட் பண்ணிருக்கணும். முடியாது, நாங்க இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கோம்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்லி முட்டு கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ முட்டு கொடுக்கறதுங்க பார்த்தா இன்னொன்னு வருது. அண்ணன் வந்து இப்ப பண்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அண்ணன் வந்து அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் வந்து என்னன்னா,
முதல்ல பெண்கள் பாதுகாப்பு, ஆமாமாப்பா. 2வது சட்ட ஒழுங்கு, 3வது மருத்துவமனைகள்ல மருத்துவம் வந்து சிறப்பா இருக்கும். மருத்துவமனைகள் வந்து முன்னாடி மாதிரி இல்லாம தரம் உயர்த்தப்படும். ஆமா, இந்த அம்மா உணவகத்துல உள்ள இதெல்லாம் ஆய்வு பண்ணாங்க. அப்ப மருத்துவமனைகளே ஆய்வு பண்ணிருப்பாங்களே. பண்ணாங்க. ஆய்வு பண்றதுக்காக போயிருக்காங்க. 4 எலி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கேயோ. அந்த எலியை தான் தேடிட்டு இருக்காங்க. வடிவேல் மாதிரி தேடிட்டு ஒரு எலியால தான் ஹாஸ்பிட்டல் வந்து. சட்ட ஒழுங்கை பத்தி பேசாதீங்க. நேத்து சென்னையில மட்டும் 75 ரவுடிங்களை கைது பண்ணிருக்காங்க இரவா. பாத்தியா? கரெக்ட். சரி, அதுல எத்தனை பேர் தாவேக்கால உள்ளவங்க? அது வந்து தான் வரும். உள்ளவங்க எல்லாம் ரவுடி கிடையாது. அவங்க தாவேக்கால வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இது நம்ம மோடியோட லாஜிக்ல வாஷிங் மிஷின் கவர்மெண்ட் அவரே. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க அரசு மருத்துவமனை பத்தி சொன்னீங்கல்ல, தென்காசியில தாவேக்காவோட மருத்துவ குழு மருத்துவமனைகள்ல ஆய்வு நடத்திருக்காங்க. சரி, ஒரு மருத்துவ குழு வந்து மருத்துவமனையில ஆய்வு நடத்த போறாங்கன்னா அந்த மருத்துவ குழுல யார் இருப்பா? டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு நர்ஸ் டாக்டர் கோட்டை போட்டுட்டு ஆய்வு குழுல இருந்து போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அதாவது அண்ணன் வந்து ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்ப அண்ணன் வந்து ஒரு நாள் வந்து ஷூட்டுக்கு வரல, இல்லைன்னா அண்ணன் நடிக்க போற சீன்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க வரலன்னா டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட தூக்கி போட்டு இல்லையா, அந்த மாதிரி நடிச்சுட்டு போக வேண்டியதான். இப்ப பாரு, எனக்கு இது நீ படத்துல வந்து இப்ப நான் டாக்டர் அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன நீ அதாவது நீ படம் பார்க்கும்போது அது வந்து டூப் தான் நடிச்சிருக்காங்களா இல்ல வந்து ஒரிஜினலாவே அவங்க நடிச்சிருக்காங்களா கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டமா இருக்குல்ல. அதேதான் இங்கேயும். ஆனா இப்ப மாட்டிக்கிறாங்களே. சும்மா பேரு பின்னாடி டாக்டர்னு போட்டு எவ்வளவு எம்எல்ஏ சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி இப்ப நான் ஸ்டெத்தஸ்கோப்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் PhD முடிச்சிருக்கேன். எதுல PhD முடிச்சிருக்கேன்? ஆஸ்ட்ராலஜில PhD. அப்படி கவர்மெண்ட்ல ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கா? ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருக்கா? அங்கீகரிக்கப்பட்ட டாக்டரேட் பட்டம் அது இல்ல. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உன் பேரு காந்தி செல்வராஜ், உன்னை செல்வான்னு கூப்பிட்டு பழகி அந்த என்ன டாக்டர் கூப்பிட்டு பழகிட்டாங்க, அதனால அது அப்படியே தொடருது அப்படின்னு அந்த அம்மா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. டாக்டர் கூப்பிட்டு பழகிறதுனால டாக்டரே நினைச்சத ஊசி சுத்தி வாங்க ஒரு ஊசியை ஓட்டு போங்கட அப்படின்னு அந்த மாதிரி எது பண்ணாத வரை நல்லது. இந்த மாதிரி காமெடியா எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் பண்றது இருக்கட்டும், இதை தாண்டி சட்ட ஒழுங்கு அது இருக்கட்டும்பா. ஆனா பெண்கள் பாதுகாப்புல அண்ணன் ரொம்ப இதுவா இருக்காரு. ஆமா. ஆமா, நான் பாதுகாப்பா வந்தேன் இன்னைக்கு காலையில ரேபிடோல. ரொம்ப பாதுகாப்பா வந்திருக்கு. ஆமா, இருந்தாலும் அந்த ஒரு பெண்கள்னா படையது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அந்த பெண்கள் படையால கூட ஒரு பெண் காவலர் பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. அவங்களால கூட அதை தடுக்க முடியலையே. இல்ல அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நினைச்சாலே ஒரு நாள் பக்கு சைபர் கிரைம் த்ரில்லர் சீரிஸ் பாக்குற மாதிரி இருக்கு. காவலருக்கே இங்க பாதுகாப்பு, பெண் காவலர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லாத போது அந்த பெண் காவலர்கள் எப்படி மத்த பெண்களை பாதுகாப்பாங்க? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். போன ஆட்சியில சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருந்தாரு. பெண் காவலர்களை தப்பா பேசினான்னு அவரை நடுவுல உட்கார வச்சு சுத்தி பெண் காவலர்களே வேன் ஃபுல்லா உட்காந்து கூட்டு போன சம்பவம்லாம் நடந்திருக்கு. நீங்க அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி இப்ப நடந்திருக்கல சொல்ற மாதிரி ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற நிலையை நீங்க மாத்தணும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எங்க அண்ணன் வந்து கண்டிப்பா அது சிறப்பான ஆட்சியை கொடுப்பாரு. எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. ஒரு 5 வருஷம் கொடுப்போமா? நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்ணன் வந்து இப்பதான் ஒவ்வொன்னா வந்து அண்ணன் டைம் கேட்டது எதுக்குன்னா, நிதிநிலை சரியில்லை, கஜானா காலியா இருக்கு, அது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. டைரக்டா இப்படி கேட்டோம்னா நீங்க வந்து சப்புன்னு அடிச்சு போடுவீங்க. அதனால வந்து அண்ணன் வந்து நிதிநிலைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது வந்து எல்லாத்துக்கும் தான். எங்க அண்ணனுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. ஒரு 1 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து நான் என்ன கேட்குறேன், அப்போ வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்த ஒரு குறிப்பிட்ட கால அளவு தேவை. அது உங்களுக்கு இப்பதான் புரியுதா, இதுக்கு முன்ன புரியலையா? எதுனாலும் உடனே எதிர்பார்த்தீங்களா? நீங்களே என்ன சொன்னீங்க, நான் ஆட்சியில வந்த அடுத்த நாள் பெண்கள் பாதுகாப்பு இந்த தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலத்துல இருக்காதுங்கிற லெவலுக்கு பேசுனீங்கல்ல. ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கவே இல்லை. இது அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல்ல, அவங்க எப்ப 2 நாள் கழிச்சுதான் குற்றவாளியை கைதே பண்றாங்க. அதாவது 2 பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. கஞ்சா போதையில பெட்ரோல் குண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே அவனுக்கு முன்னாடியாவது போலீஸ் மேல ஒரு பயம் இருந்துச்சு. போலீஸே தாக்குற அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து இதை விட பிரமாதமா நான் சொல்றேன் பேரு. நேத்து ஒரு 2 பேரு ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிருக்காங்க. ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க. பார்ல போயிட்டு பார் டைமே முடிஞ்சிருச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா சரக்கு வேணும்னு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. உடனே போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிச்சா 2 பேர்ல ஒரு ஆள் போலீஸ். எப்படி இது எப்படி படத்துல வடிவேலு வந்து மாறு வேஷத்துல போவாரு. போனதுக்கு போலீஸ் குலைச்சது போதும் என் ப்ரமோஷன் போதுங்கிற மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல. அது வந்து இவங்க என்ன தைரியத்துல பண்றாங்கன்னா, எங்க அண்ணன் ஆட்சி அப்படிங்கிற ஒரு தைரியம்.
லாலு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே துறை அமைச்சரானப்போ பீகார்ல உள்ள நிறைய பேர் டிக்கெட்டே எடுக்காம ரயில்ல பயணம் பண்ணாங்களாம். அப்போ வந்து டிடிஆர் கேட்டா நாங்க இந்த கட்சியில உள்ளவங்க, எங்க கட்சி தலைவர் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்காங்க. ஐடி கார்டு அவங்க என்ன காமிச்சாங்க தெரியுமா? கம்ப காமிச்சிருக்காங்க. இது எங்க கட்சியோட சின்னம், எங்க தலைவர் இதைத்தான் வச்சுக்க சொல்லியிருக்காருன்னு காமிச்சாங்களாம். இப்ப நீ யாரா எதுக்குறா இதை பண்ணா விசில் எடுத்து கழுத்துல மாட்டிட்டு போலீஸ் காதுலயே ஊத போறானுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்ட ஒழுங்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு மத்த ஆட்சியா இது டிவி அதுவே பரவாயில்ல போலடா, ஏடிஎம்கேவே நல்லா இருந்துச்சுடா. மத்த ஆட்சிகள்ல ஆண்கள் கிட்ட இருந்து பெண்களுக்கு பாலியல் சீண்டல் வரும், பாலியல் துன்புறுத்தல் வரும்னு பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஆனா தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சியில இன்னொரு லேடி அனில் கிட்ட இருந்து மற்ற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. நான் சும்மா சொல்லலை. ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்க எல்லா ஆட்சியும் நடந்த பிரச்சனைகளை எதிர்த்து கேள்வி கேட்டு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ இப்படி இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கல, அப்போ உங்களுக்கு தெரியாதா கஜானா காலி சம்திங்னு கொஸ்டின் கேட்டதுக்கு ஒரு ஐடியிலேருந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து இவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜ் ஃபுல்லாக ரொம்ப கேவலமான வார்த்தைகள், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் இந்த ஜேர்னலிஸ்ட் பெண்ணையும் சேர்த்து வச்சு மோசமான வார்த்தைகளை பேசுறாங்க. ஸ்டாலினை போட்டு எங்க அண்ணன் தான் திட்டம், உனக்கு என்னடி தகுதி இருக்கா, நீ பொறுக்கி மூஞ்சி கண்ணாடியில பாரு திருநங்க மாதிரி இருக்கடி. அப்படி நீ எத்தனை பேரை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேரை நீ எல்லாம் விஜய் நான் பேசுற, நீ எல்லாம் பொம்பளை அடியாண்டி பொறுக்கி நீ எல்லாம் முதல்ல பேசலாம் மாட்டே, உனக்கு என்னடி தகுதி இருக்கு தேவை. நீ ஒரு ஐட்டம் வீடியோ திருநங்க நீ ஸ்டாலின் ஏற்கனவே ஆல்ரெடி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 300 டைம் நினைக்கிறேன் ஸ்டாலின் அந்த கலெக்டர் பண்ணி அவங்க ஒரே நிதியும் இருக்கு. அதான் நீ இப்படி பேசுற, சால்ட் அடிக்கிற, எவ்வளவு அமௌண்ட் வாங்கின ரேட்டு தேவை. அது கடைசியில பேசுறது ஒரு பொண்ணு, கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாங்க, இப்படியே எங்க விஜயை விமர்சிச்சுட்டு இருந்தேன்னா உன்னோட பிறப்புறுப்புல நான் ஆசிட் ஊத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. வெள்ளம் பிஞ்சிரு மொத்த பேரும் வந்தோம்னா ரசிக்க வேணாங்கன்னா வந்து கொளுத்திட்டு வந்துடுறேன், ஆசிட் ஊத்திட்டு வந்துடுறேன். ஸ்டாலின் இருக்கிற பிடிச்சி வலிக்க வலிக்க நல்லா இருக்கிற வாயில வச்சுக்கிட்டு எனக்கு தேவை. நீ நீ பேசுற மூஞ்சி முடியாது கேரட். அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு ரிச்சுவல் வாரியர். அதனால நீ வந்து அவங்க வந்து சாதாரண மனுஷன் ஒருத்தர் பேசினா அவங்க நார்மல் பீப்பிள் இல்ல, என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன பண்றாங்கறத பார்த்துட்டு திரும்ப பேசுவோம். நன்றி.